Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. இன்னைக்கு வீட்லயே ரொம்ப எளிமையா சுத்தமான ரோஸ் வாட்டர் ரொம்ப சிம்பிளா எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்தி உங்களுடைய முகத்தை நீங்க ரொம்ப அழகா ஆக்கலாம். இது நீங்க ரெகுலரா பயன்படுத்தும்போது உங்க ஸ்கின்னுக்கு நல்ல நேச்சுரலான ஒரு க்ளோ கிடைக்கும். முகத்துல இருக்கக்கூடிய அந்த பருக்கள், கரும்புள்ளி, தழும்பு, பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா இது எல்லாமே படிப்படியா மறைய ஆரம்பிச்சிரும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டைட்னஸை கொடுத்து முதுமை தோற்றத்தையும் மறைய செய்யும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரோஸ் வாட்டர் இது. மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய ரோஸ் வாட்டர் விற்கிறாங்க. ரோஸ் கலரில் விற்றாதான் அது ரோஸ் வாட்டர்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பி வாங்குகிறோம். ஆனால் ரோஸ் கலரில் கிடைக்கிறது தான் ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் கிடையாது. அதில் கண்டிப்பாக ஏதாவது ஃபுட் கலரோ இல்லைன்னா கெமிக்கலோ கலந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வாங்க எப்படி நம்ம சுத்தமான ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு பன்னீர் ரோஜா இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. அது நல்ல வாசனையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எங்கிட்ட பன்னீர் ரோஜா இல்லை அப்படின்றதுனால சிவப்பு ரோஜா எடுத்திருக்கேன். 15 போல ரோஜாக்களினுடைய இதழ்களை மட்டும் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு 2 முறை 3 முறை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் சிவப்பு கலர் ரோஜா பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். அடுத்துதான் ஒரு அடிகனமான பாத்திரம், அகலமான பாத்திரமாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி தூக்கி நிறுத்துறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாண்டோ இல்லைனா ஒரு சின்ன தட்டோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் சுற்றி ரோஜா பூ இதழ்களை இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. நடுவில் போடாத மாதிரி ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி அழகாக ரோஜா இதழ்களை பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கணும். இதில் தான் அந்த ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு சேகரிக்கப்படும். இப்போ ஒரு தட்டு கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி இருக்குல்ல, குழியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை இப்படி மூடாமல் இந்த பக்கத்தில் மூடணும். அப்போ தான் கரெக்டாக அந்த பாத்திரத்தில் அந்த ரோஸ் வாட்டர் உங்களுக்கு கலெக்ட் ஆகும். இப்போ இதில் ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக நான் ஒரு காட்டனை பயன்படுத்தி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ரோஜாப்பூவினுடைய இதழினுடைய நிறம் மாற ஆரம்பிக்கும். மேலே அந்த தட்டில் அந்த ஆவி அடிக்க ஆரம்பித்து அதிலிருந்து தண்ணி நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும். அந்த சேருது இல்லையா, அதுதான் சுத்தமான ரோஸ் வாட்டர். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா தண்ணி சுண்டிடாமல், தண்ணி வற்றிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, ஒரு 10 ஐஸ் க்யூப் எடுத்து அதில் வச்சுருங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி அதில் சேகரிக்கப்படும், அதுக்காக தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம மேலே வச்சுருக்க அந்த ஐஸ் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இதில் சேர்ந்துருக்கு பாருங்கள், இதுதான் சுத்தமான ரோஸ் வாட்டர். நம்ம 15 பூ பயன்படுத்தியிருந்தோம். இவ்வளோ ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி அந்த ரோஸில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் தாராளமாக கிடைக்கும். ஆனால் இந்த அளவுகளில் பயன்படுத்தும் போது இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப அதிகமான சுத்தமான ரோஸ் வாட்டர் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ உள்ளே இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம், இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணீரை, அதாவது நம்ம இந்த ரோஸ் கலரில் கிடைச்சிருக்கல இந்த தண்ணீரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு பயன்படுத்த முடியும். ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும், இல்லைனா கெட்டு போயிடும். ஆனால் நம்ம இந்த வெள்ளை கலரில் கிடைச்சிருக்கு பாருங்கள் ரோஸ் வாட்டர், இதுதான் சுத்தமான ரோஸ் வாட்டர். இது ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதில் சேர்த்து வச்சுக்கோங்க. வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். இதை நீங்கள் மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணலாம். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு நாளைக்கு 2-3 தடவை அடிக்கடி ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ஃபேஸ் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி, தழும்பு, பருக்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். பருக்களும் ஃப்யூச்சரில் வராது. நிறைய தண்ணீரும் குடிக்கணும், அது ஒரு வேறு விஷயம். இந்த ரோஸ் வாட்டர் நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கெமிக்கல் கலந்த நிறைய ப்ராடக்ட்டை கடையில் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துறத விட இப்படி நேச்சுரலாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி பயன்படுத்தும் போது சேஃபாகவும் இருக்கும், ஸ்கின்னுக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.